இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம்னு வாங்க. அது தேவையான பொருள் பார்க்கலாம். காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, சோள மாவு, கடாய் வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்குங்க, காலிஃப்ளவர் போட்டுக்குங்க, தேவையான அளவு உப்பு. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. ஒரு பவுலில் எடுத்துருங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோள மாவு போட்டுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாய் வச்சுக்கோங்க. இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெயில் காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.